வேண்டாங்க. வை சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா? ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே, அதுக்கு தானே இந்த ஊசி. கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி தலை எழுத்து. என்ன பண்றது, வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வர அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். என்ன? ஒன்றும் இல்ல, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன், அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா, பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடிக்கிறது நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், விதவ அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவே என் தலையில எழுதி வச்சிருக்கா. என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சிட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இதை வாங்கிக்கங்க. இதுக்கு? உங்க குடும்பத்தை காப்பாத்த. அதான் நானே சம்பாதிக்கிறேனே. வேண்டாங்க, இந்த தொழிலை விட்டுருங்க. ஏன்? நீங்க நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிக்குங்க. புது வாழ்க்கையா? எஸ். நானா? ஏன் முடியாதா? மிஸ்டர், மானம் எப்போ போயிடுச்சு, இனிமே புது வாழ்க்கை. சமுதாயத்துல எனக்கு என்ன பேர் தெரியுமா? சமுதாயத்தை விடுங்க. நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்றவன் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கெட்டு போனவனா தான் இருப்பான். அந்த சமுதாயத்தை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. நீ ஒருத்தன் தாயா பாக்கி அரசியலுக்கு வருது. விளையாடாதீங்க, பணத்தை வாங்கிக்கங்க. லுக், நான் என் குடும்பம் நல்ல பேரோட வாழணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சாகணும். இல்ல, இன்னொரு வழியும் இருக்கு. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும். பண்ணிக்கங்க. எவன் காட்டுவான் என்ன? ஐயோ பாவம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், வெயிட். இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க? ஏன்பா இப்படி ஜோக் அடிக்கிற? இட்ஸ் நாட் a joke. I mean it. நீங்க ஓகேனா நாளைக்கு இதே கோவில்ல நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன். நிச்சயமா? சத்தியமா. ஓகே, நாளைக்கு நான் கல்யாண கோலத்துல வரேன், நீ வரையான்னு பார்க்கலாம். ஒரு நாள் எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கீங்க. வெரி சர்ப்ரைசிங். சிட் டவுன். சார் நீங்க லேட். ஏய் யாரா அவன்? எர்மே. Today we'll talk about energy released in fission. Let us calculate the amount of energy. 10 நிமிஷம் கூட லேட்டா வந்திருக்கலாம்டா. எர்மே, எக்ஸ்கியூஸ் மீ கேக்குறதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வந்து கேக்குது பத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ. இதெல்லாம் எங்க ஊர் கூட போகுது. The amount of energy released during the fission of 92U338 with the neutron mass of 92U235 is equal to 235.0. பேசுடா மாமா. டேய் என்ன பாடுறா. போடா டேய். வந்துட்டாளுங்கப்பா. ஸ்கூலுக்கு இந்த டைமிங் போவாளுங்களான்னு தெரியல. இனிமே வராதீங்கடி. ஐயா என்ன லுக்கு? The electron gun consists of cathode K, a control gun G,
டேய் ம் என்னடா பார்க்குற கொஞ்ச நாளாவே உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்திரி. நீ இல்லடா இருமே உட்காரு. ஹலோ தம்பி ஏந்திரி. ஏந்திரிங்க சார். கெட் அப். ஸ்டேட் காஸ்லா ஆன்சர் மீ. Gosla, sir. பின்ன என்ன மதர் இன் லாவா? காஸ்லா. அவனுக்கு Gosla, தெரியாது. also known as Gauss-Flex theorem, is the law relating to the distribution of the electric charge to the resulting electric field. It also states that the electric flux through any closed surface is proportional to the enclosed electric charge. Anything else, sir? வெரி குட் Sir. உட்காருப்பா. Okay, sir. அவன் பக்கத்துல உட்காராத. Sir. அவனை கெடுத்துருவான். Oh. ஆமா அவ பக்கத்துல உட்கார வைங்க வசதியா இருக்கும். ஃபீஸ் கட்டியாப்பா? கட்டேன் சார். அதுலயும் நீ குட். Thank you, sir. வண்டர்ஃபுல். எருமை 3 மாசமா ஃபீஸ் கட்டல. அந்த சாக் ஃபீஸ் காசு ஒண்ணு ரூபாய்ங்கடா. நாலாம் டியூஷன் வரதே பெரிய விஷயம் சார். உன்னை யாரா வர சொல்றது? வர வேணாம் தான் சொல்றேன். உனக்கு வேணா டியூஷன் ஃபீஸ் நான் தரேன். வாங்கிக்க. நான் இங்க இவ்வளவு கத்தின்னு இருக்கேன். எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா அவன்? ஃபிகர் உஷார் பண்றதுன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மச்சா. நோ செத்துக்கோ. ஒருத்தனுக்கு பதில் தெரியலனா போதும் அவனையே எழுப்பி இந்த டீச்சர்ஸ்லாம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. டேய் செந்தில் நல்லா சொல்றா. என்னையும் கூட சேர்த்து சுத்திக்கிட்டு ஏன் படிப்பை ஸ்பாயில் பண்றான்டா. காமெடி பண்ணத மச்சான். கலர் ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்ம்ல அழகா இருக்கல்ல. அன்னைக்கு யூனிஃபார்மோட கலர் ட்ரெஸ்ல அழகா இருக்கானே. ஐயோ கேட்டுச்சா? என்னடி ஒரு 2 மினிட்ஸ் இருங்கடி வரேன். அவ்வளவுதான் மச்சான். எதுக்குடி? லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் கிளம்பலாம். ஏய் ஜனனி என்னடி இவ கூப்பிட போயிட்டே இருக்கா? யோ கிளவா ஒரு 5 ஸ்டெப் தள்ளி நிக்கலாம்யா. ஆமாடா. ஹாய். உன் பேர் ராம் தானே? எதுக்கு நான் எங்கே போனாலும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்? இதோ பாரு ராம், இந்த மாதிரி நான் போகிறப்பெல்லாம் வெயிட் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது பண்ணாது. யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஒரு நிமிஷம். நீ போகிற இடத்துலலாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடிலாம் வரல. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன், நீ எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற புரிஞ்சுக்கோ. ஓகே? என்ன நக்கல் பண்ணுறீங்க? Good evening students. நீங்க பார்க்க போறது bridge rectifier. Go to page 133. அந்த பெஞ்ச் ஏன்டா காலியா இருக்கு? எந்த பிரகாஷ் பத்தி வரல? புது பசங்க சார். சரி ஓகே. A bridge rectifier is shown in the figure 9.16. You can see it now. There are 4 diodes D1, D2, D3 and D4 used in the circuit which are connected to form a network. The input ends A and C of the network are connected to the secondary ends S1 and S2 of the transformer. The output ends B and D are connected. Wow, 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 wow. I love you. I love you too. வெச்சிட்டா. உன் வீட்டு டெரஸ்க்கு வா. What? No way, chance இல்ல. டெரஸ்க்கு வந்துரு. ஓகே பாய். ராம் டேய். லூசு.
ஜனனி பயந்துட்டேன் ராம். இங்க என்ன பண்ற? சும்மா வீட்டு டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. ப்ளீஸ் ராம் ப்ளீஸ் போ. யாராவது வந்தாங்கன்னா நான் செத்தேன். கீழே சுமி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கா. சூப்பர். யாராவது வந்து அவளை சிக்னல் கொடுக்க சொல்லு. சாரி. அவளுக்கு பேச வராதுல்ல? அவளுக்கு சின்ன வயசுல இருந்து காது கேட்காது, அதனால பேசல. ஆனா வாய் அசைக்கிறது வச்சு என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்குவா. ஓ, வாலி அஜித் மாதிரி இல்ல, ஈஸியா புரியுமேன்னு. ஆமா, வாலி அஜித் மாதிரி தான். சரி போ ராம், ரொம்ப ரிஸ்க். 2 minutes உன் கையை பிடிச்சிட்டு போயிடுறேன். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ராம், போ. 1 minute. 1 minute ஆயிடுச்சு ராம், போ. 30 seconds ப்ளீஸ். 30 seconds. போ ராம். ஜனனி, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு அப்படி இல்லையா? இருக்கு ராம், உன் கூடவே இருந்துடணும் போலதான் இருக்கு. பட் போதும். போ. இன்னும் ஒரு 1 minute. நாளைக்கு ஈவினிங் டியூஷன்ல பார்க்கலாம். இங்க நிக்காத, ஜனனி. போ. I love you. I love you too.